இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா என் புள்ள எப்படிம்மா தைரியமா பிறக்கும்? தப்புமா. அதெல்லாம் தைரியமா பிறப்பான். நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தைரியமானவனா வளர்ப்பேன். இப்போ நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. ஷோ அம்மா, அண்ணி போதும். அம்மா, உங்களெல்லாம் மாத்தவே முடியாது, சரியா? ஏய் நில்ல அஞ்சலி, கொஞ்சம் காஃபியாவது குடிச்சிட்டு போலாம்ல. பேச்சே கேட்க மாட்டா. முருகா, என்னப்பா இது? உன் தங்கச்சிக்கு நல்லது சொன்னாலே புரிய மாட்டேங்குது. சின்ன குழந்தை அவ, ஒண்ணுமே தெரியாதுல்ல. பாத்தியா, நீயும் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. நீ என்ன மீறி உன் தங்கச்சியோட அந்த கேரேஜ் பக்கம் போன உன்னையும் நான் தொலைச்சிருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ போனா உன்னதான் நான் கேட்பேன். சொல்லிட்டேன் அத்தை, சத்தியமா கேட்பேன். பாரு. அண்ணா, அண்ணா, நீ அம்மா கிட்ட சொல்லிடாத. நான் இப்ப போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா சொல்லாதண்ணா, ப்ளீஸ். அந்த கேரேஜ் எடுத்து நடத்துறது என்னுடைய கனவுண்ணா. நீயே பார்த்தல்ல அந்த மகேஷ் எவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு. அவனுக்கு விட்டு கொடுத்து போறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணா, புதுசா மெக்கானிக் வந்துட்டா அதுக்கப்புறம் யாராலுமே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா. நாம நினைச்சதை ஜெயிச்சிடலாம். ப்ளீஸ்ண்ணா. அண்ணா, அண்ணா, உன் தங்கச்சி மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இருக்கா இல்லையா? இப்ப நீ சத்தம் போட்டு அம்மா கிட்ட ஏதாச்சும் சொன்ன, அப்புறம் நான் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். டேய், எங்கடா அஞ்சலி? எங்க உன் தங்கச்சி அஞ்சலி? பொய் சொல்லாத, தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. சொல்லு, என்ன பிரச்சனை? நைட்டு முழுக்க வீட்டுல இருந்தவ காலையில எந்திரிச்சதும் காணோம்னா? என்னடா, வெளியில எங்கேயாச்சும் போயிருக்காளா? உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாளா? தெரியாதான். என்னடா தெரியாது? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அத்தை, அவர் எதுக்காக பொய் சொல்ல போறாரு? நீங்க எதுக்கு மிரட்டுறீங்க? ரேவதி, உனக்கு தெரியாது. இவனும் இவனோட தங்கச்சியும் சின்ன வயசுல இருந்தே கூட்டு களவானீங்க. அண்ணனும் தங்கச்சியும் நல்லா பொய் சொல்லுவாங்க. நல்லா ஊரை சுத்திட்டு வருவாங்க ரெண்டு பேரும். எங்கடா அவனு கேட்டா இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அவகிட்ட கேட்டா அவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. சொல்லுமா துளசி, நீ எல்லாம் உன் தங்கச்சிக்கு ஒரு அக்காவா எதுக்கு இருக்க? ஒரு வார்த்தை நீ அவளை கண்டிக்கிறியா? அதாம்மா நேத்து கூப்பிட்டு பேசிட்டேனே. அவ மறுபடியும் சொல் பேச்சு கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளை வீட்டுல ஆளையே காணோம். எங்கேயோ போயிட்டா. என்ன சொல்ற? வீட்ல இல்லையா? இல்ல. ஆமா அங்கிள், அவரு எங்க இருப்பாரு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம அங்க போய் பாத்திரலாம், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத.
நிச்சயமா நம்ம வேலை முடிஞ்சிடும். அம்மா, வீட்ல இருந்து யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? அம்மா என் மொபைலுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கிள். எப்படியும் காலையில் எழுந்திருக்கும் போது விஷயம் தெரிஞ்சிருக்கும். செம்ம டென்ஷன்ல இருப்பாங்க. உன் மேல இருக்கிற கோபத்தை விட என் மேலதான் அதிக கோபத்துல இருப்பாங்க. சரி, வாழ்க்கையில முன்னேறணும்னா இப்படி சில பிரச்சனைகளை சந்திச்சு தானே ஆகணும். கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு. அந்த மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அங்கதான் போய் பார்க்கலாம். வா. வாம்மா. தம்பி, இங்க சொல்லுங்க. மெக்கானிக் சத்யான் இருப்பாப்லயே, அவர் எங்க இருப்பாரு தெரியுமா? இங்க பக்கத்துல தோப்புல இருப்பாரு பாருங்க. அங்கேயா? ஆமா. அங்க இருக்காமா, போய் பார்க்கலாமா? வா. இந்த பாரஞ்சலி, அம்மா சொன்னதுதான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த கராஜ் எல்லாம் வேண்டாம், விடுன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வெளியெல்லாம் போகணுமா நீ? என்னக்கா, இங்க மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப திறமையான ஆளு. எங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் அங்கிளும் தேடி இங்க வந்தோம். சரி, அதுக்கு வீட்ல எதுவும் சொல்லாம நைட்டோட நைட்டா கிளம்பி போவியா? அம்மா பயப்பட மாட்டாங்க? என்ன பழக்கம் இது? அட்லீஸ்ட் எனக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அக்கா, உனக்கே தெரியும்லக்கா, விஷயத்த சொன்னா அம்மா என்ன விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் தனியாலாம் வரல. நான் சுப்பிரமணிய அங்கிள் கூட தான் வந்திருக்கேன். அம்மா தான் அப்படி பேசினாங்கன்னா நீயே என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசினா எப்படிக்கா? நான் சேஃபா தான்க்கா இருக்கேன். இது பாரஞ்சலி, மகேஷ் குடுக்கிற தொல்லைக்கு உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்னு தான். அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. முதல்ல நீங்க என்ன நம்புங்க. ஓவரா எல்லாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்றதே எனக்கு பிடிக்கலக்கா. என்ன ஃப்ரீயா விடுங்களேன். ஓ, அப்போ உன் சுதந்திரத்தை நாங்கெல்லாம் பறிக்கிறோம்னு சொல்றியா? சரி. உன்னை பாதுகாப்பா இருக்க சொல்றது உன் சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இல்ல? அக்கா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. சரி அஞ்சலி, நீ முடிவெடுத்துட்ட. இதுக்கப்புறம் நீ பின்வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனிவே, பத்ரம், வீட்டுக்கு வந்த உடனே கால் பண்ணு, சரியா? சரி. இந்த பாரு, இது என் ஏரியா, இது என் கோட்டை. இது தெரிஞ்சுக்கோ. அவனை எவனும் எங்கனை சீண்ட முடியாது. கிளம்பு. ஆகுது பாரு. யோ, கூட்டுனு போயா. பொம்பளைன்னு உன்னை அப்படியே விட்டு போறேன். வெள்ளங்கத்தை விலை குத்து வாங்காத. கிளம்பு. கூட்டம் போயா. வந்துட்டாங்க 2 பேர். அஞ்சலி, 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 பொறுமையார். போற வரவங்கள்ட்ட எல்லாம் வம்பு பண்ணக்கூடாதுமா. நானா வம்பு பண்றேன்? அவன் தான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றீங்க? அவனை விடுமா. நீ வா, நீ முதல்ல வா. நீ வான்றல்ல. குடிகாரனை பத்தி தப்பா பேசுறான். குடிக்கிறவன் குழந்தை மாதிரி. அடடே, நம்ம தேடி வந்த சத்யா இவன் தான். இவங்களுக்குள்ள இப்பவே முட்டிக்கிச்சே. இப்ப எப்படி இதை சமாளிச்சு இவனை கூட்டிட்டு போறது?